வணக்கம் மக்களே. கண் பார்வை ரொம்பவே பிரைட்டா தெரியறதுக்கு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி அந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த மங்கலான பார்வை, கண்கள் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய வேண்டும். அதை ஆரம்பத்தில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது கண் பார்வையே பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதிலும் கண்களுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய நிறைந்த உணவுகளுக்கு நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாமல் போயிடும். கண்கள் சரியாக தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு ஒளி உள்ளிட்ட பல காரணிகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். ஸோ அதே போல் இன்றைய இந்த நவீன உலகத்தில் நம்ம டிஜிட்டல் கேஜெட்டுகள், நம்மளுடைய இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் நம்ம அதிக நேரம் யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி கண் தொடர்பான சிக்கல்கள் நமக்கு அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்பட நீங்க பாதாம் உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 2.5 கிராம் புரதத்தை அந்த பாதாம் உங்களுக்கு வழங்கும். இது கண் திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடைவதை உங்களுக்கு தடுக்கும். இரும்பு சத்து நீங்க விட்டமின் சி சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அது அளிக்கும். ஸோ அதே போல் அந்த இரும்பு சத்து, விட்டமின் சி சத்து இந்த பாதாம் பருப்பில் இருக்கிறதால நீங்கள் இதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நட்ஸ் வகை உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து கண்கள் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். ஸோ இந்த மேங்கனீஸ் சத்து இந்த பாதாமில் தான் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துறதுக்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த பாதாம் பருப்பை நீங்கள் ஊற வச்சுட்டு, அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. 10-15 பாதாம் பருப்பை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பாதாம் சாப்பிட்றதை விடவும் ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். உடனே உங்களுடைய கண் பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்பட நீங்கள் கேரட்டை எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால அதிகமாக நீங்கள் இந்த கேரட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாவுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாவுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை இது குறைக்குது. கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிட்றது தான் சிறந்தது. மேலும் நீங்க இந்த கேரட்டை நீங்க சாலட்டாகவும் கூட சாப்பிடலாம், ஜூஸாகவும் கூட சாப்பிடலாம். இந்த கேரட்டை நீங்க நீங்க தினமும் ஒரு டம்ளர் கேரட்டை ஜூஸா குடிச்சு பழக ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க காலையில் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடிக்கும் போது உங்களுடைய கண் பார்வை ரொம்பவே சீக்கிரமா பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். கண்ணுடைய ஆரோக்கியம் ரொம்ப கண்ணுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த கேரட் ஜூஸ் நீங்க தினமும் குடிக்கும் போது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை மேம்பட நீங்க பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகள்ல விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் தான் உங்களுக்கு தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூடவே நீங்கள் சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி இது எல்லாத்தையுமே சாப்பிடும்போது ஆரோக்கியமான கண் பார்வைக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை மேம்பட நீங்கள் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி சத்து நிறைந்திருக்கு. ஸோ இது ஒரு உயிர் சத்து. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாவுலர் சிதைவையும்
நோய்களையும் எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்யுது. ஸோ சிட்ரஸ் பழங்களை கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளான இந்த வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் குறியீடு தான் இருக்கு. ஸோ கிளைசமிக் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கும் போது அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீமை ஏற்படுது, நன்மை ஏற்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த கிளைசமிக் குறியீடு சொல்லுவோம். ஸோ இது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அதாவது நம்ம பிளட்ல சுகருடைய அளவு இது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இது இருக்கும். ஸோ இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் ஏ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் அபாயத்தையும் குறைக்குது. முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் வெடித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நாம மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்க உதவும். ஸோ இந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவுதான். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA இது எல்லாமே உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ மீன் உணவுகளை நீங்க உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்க முட்டையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு, அதை குணப்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை சராசரியா நீங்க தொடர்ந்து ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் நீங்க சாப்பிடணும். ஸோ இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். உங்களுடைய கண் ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த விதமான கண் பார்வை தொய்வடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு சரியான தூக்கம் இருக்கணும். நீங்கள் சரியான அளவு தண்ணீர் குடிக்கணும். ஸோ வெளியில் நீங்கள் போகும்போது அப்பப்போ அந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் நீங்கள் போட்டு போகணும். இப்போ நீங்கள் வந்து வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கண்களில் மாசு ஏற்படக்கூடாத வண்ணம் உங்களுடைய கண்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். அண்ட் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த செல்ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்களில் படக்கூடிய அந்த கதிர்களால் உங்களுடைய கண் பார்வை வந்து தொய்வடைவது கொஞ்சம் வந்து சற்று தாமதப்படுத்தப்படும். அதாவது நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்க வந்து இந்த லேப்டாப், போன்ஸ்ல ஒர்க் பண்ற ஆளு அப்படின்னா இப்போ நீங்க 45 நிமிடமோ அல்லது 1 நிமிடமோ தொடர்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இடையில ஒரு 5 நிமிடங்கள் நீங்க உங்களுடைய கண் பார்வையை வேற ஏதாவது ஒரு திசையில வந்து திசை திருப்பி, ஸோ இல்லைன்னா இங்க ஆழ்ந்து கண்களை மூடி இருக்கலாம். குளிர்ந்த நீரால அப்பப்போ உங்களுடைய கண்களை நீங்க கழுவுவதன் மூலமாக உங்களுடைய கண் பார்வை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தொய்வடைவதை நீங்க தடுத்து நிறுத்த முடியும் உங்களால. ஸோ ஆரோக்கியமா இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்திக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய கண்களினோட நலத்தை பாதுகாத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.